வச்சுக்கிட்டு அவனை எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேர் உள்ள ஓடுறாங்க. தனியார் தொலைக்காட்சி நிருபர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மர்ம நபர். கதவை சாத்தலாம் பாக்குறேன், நான் தள்ளி விட்டு இவங்க உள்ள வந்து கதவை சாத்திட்டாங்க. பயங்கர ஆயுதங்களோட சிலர் இவரை துரத்திட்டு வந்ததால வீட்டுக்குள்ள தஞ்சம் அடைஞ்சதா கூறப்படுது. திருப்பி இங்க இருந்து கதவு திறந்துட்டு போனாங்களா, திருப்பி அங்க இருந்து வரட்டிட்டு வராங்க. திருப்பி வீட்டுக்குள்ள வந்து கதவு அவங்க நொட்டு போட்டு உடைச்சு வீட்டில் இருந்த பெண் மற்றும் குழந்தைகள் பயத்தோட உச்சத்துக்கே போயிருக்காங்க. திருவொற்றியூர் பகுதியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். எங்க அம்மாவை பேசிட்டான், எங்க அம்மாவை அடிச்சுட்டான், வெட்டாம விட மாட்டேன், அடிக்காம விட மாட்டேன். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பின்னாடி 2 பேர் அடி கையில அடிக்கிறது சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் முகமது முஸ்தபா. இவரு தனியார் தொலைக்காட்சியில நிருபரா பணியாற்றிட்டு வராரு. இந்த நிலையில தான் இவரு வெளியே போகிருந்த சூழல்ல இவருடைய வீட்டுல இவருடைய மனைவி அஸ்மத் ஃபாத்திமா, மகள் 12 வயதான சுமையா பாத்திமா மற்றும் மகன் 11 வயதான முகமது இப்ராஹிம் ஆகியோர் வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்ததா திடீர்னு மர்ம நபர் ஒருத்தர் வேகமா இவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சதா கூறப்படுது. இத பார்த்து வீட்டுக்குள்ள இருந்த பெண் மற்றும் குழந்தைகள் பதறி போயிருந்திருக்காங்க. உடனடியா பின்னாடியே பயங்கர ஆயுதங்களோட மர்ம நபர்கள் அந்த நபரை துரத்திட்டு வந்து இவங்களுடைய வீட்டு கதவை தட்டுனதால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூடுனதால அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்படி திறந்திருந்த வீட்டுக்குள்ள மர்ம நபர் ஒருத்தர் நுழைய சிலர் பயங்கர ஆயுதங்களோட விரட்டின சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. யானைகளை விரட்ட வந்த நவீன கருவி, டெக்னாலஜியில் அலறவிட்ட கிராம மக்கள். கேமரா மாட்டினா அந்த பாதையில வந்து ஆனை வந்துச்சுன்னா கேமரா சத்தம் போடுங்க, அப்ப எனக்கு தெரிஞ்சுக்குவோம் ஆனை வந்துருச்சு. அசர வைக்கும் பின்னணி, போ கணக்கே போ எனக்குள்ளே உள்ள வருங்க போ அஜமே ஒரே முகமா ஒரு முகமா திருமுகமா ஒரே முகமா போ. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் இதோட சுற்றுவட்டார பகுதியான காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட இடங்கள்ல விவசாயம் தான் பிரதான தொழிலா இருக்கு. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல வனத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கிற இந்த பகுதியில காட்டு யானைகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா காணப்படுது.